ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண நாள் கிடையாது. மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்டுடைய 29ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 13ஆம் நாள். கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்தில் சஷ்டியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி வளர்பிறையில் வரக்கூடிய ஆவணி மாத சஷ்டி. இது ஒரு சாதாரண திதி கிடையாது, மிக சிறப்பான திதி என்று சொல்லலாம். நாளைய இந்த சிறப்பான நாளில் சிறப்பு பரிகாரங்கள் செய்யணும். அதை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கேற்ப நாளை நாள் நீங்கள் பரிகாரம் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாற்றம் ஏற்படும். பேசிக்காகவே வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாளாக கருதப்படுது. ஸோ இந்த மங்களகரமான நாளில் ரொம்பவே சிறப்பான சஷ்டியும் நாளை நாள் சேர்ந்து வருது. ஆக்சுவலி இப்போ தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்தி வந்தது. விநாயகரே இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்திருக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லோரும் எடுப்போம். ஸோ விநாயகர் சதுர்த்தி தொடர்ந்து விநாயகருடைய தம்பியான முருகனுக்கு உகந்த சஷ்டி நாளைய வெள்ளிக்கிழமை வருவது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கருதப்படுது. ஸோ இந்த ஸ்பெஷலான நாளில் மறக்காமல் இதை மட்டும் பண்ணுங்க, துர்துஷ்டம் உங்களுக்கு நீங்கும். சரி, எதை பண்ணணும், அதுக்கு துர்துஷ்டம் நீங்குறதுக்கு வழி கிடைக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. கிழமைகள்லேயே வெள்ளிக்கிழமை என்பது மங்களகாரகன் முழு சுபக்கிரக என போற்றப்படக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய நாளாக கருதப்படுது. ஆக்சுவலி முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி நாளை நாள் வருது. முருகப்பெருமானையோ அம்பாளையோ வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது. நாளை நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையில் நன்மைகளை அதிகரிக்க செய்யும். அதனால் நாளை நாளை மட்டும் விட்டுறக்கூடாது என்பது உறுதியாக சொல்லப்படுது. நாளைய இந்த வெள்ளிக்கிழமை நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளம் இருக்குல்ல, அந்த வெள்ளத்தை வைத்து தான் பரிகாரம் செய்யணும். வெள்ளத்தை வைத்து செய்யப்படக்கூடிய இந்த சில எளிய பரிகாரங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், துர்துஷ்டம், பண நெருக்கடி ஆகியவற்றால் இருந்து விடுபட முடியும். இதனால் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்படும். அதனால் நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய இந்த வெள்ளத்தை வைத்து பரிகாரம் நாளை நாள் செய்யுங்க. நாளைய நாள் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். வெள்ளிக்கிழமைங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் அம்பாளுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது. கிரகங்கள் ரீதியாக மிக முக்கியமான சுக்கிரன் இருக்கிறார்ல, அவருக்கு உகந்த நாளாக கருதப்படுது. நாளை நாளில் சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும். வெள்ளிக்கிழமை அன்று சில குறிப்பிட்ட பரிகாரங்களை இப்போ நான் சொல்கிறத செய்வதன் மூலம் கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டமானது பெருகும். அதுலேயும் வெள்ளம் கொண்டு செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் பணத்தட்டுப்பாட்டை நீக்கி செல்வத்தை பெருக செய்யும். வழக்கமாக நீங்கள் இதுவரைக்கும் வெள்ளிக்கிழமையில் என்ன பூஜை செய்வீங்களோ அதோடு சுக்கிர பகவானுக்கும் இந்த பூஜையை செய்யுங்க. நாளை நாள் சுக்கிர பகவானுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது மலர் மாலையை சமர்ப்பணம் பண்ணுங்க. அது மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். மஞ்சள் நிறத்தில் பூக்கள் கொண்டு மாலையை கட்டி அதை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனால் உங்களோட தலையெழுத்து மாறும். இதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சில பரிகாரங்களையும் முறையாக செய்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல துன்பங்கள்லேருந்து விடுபட முடியும். ஸோ துன்பங்கள்லேருந்து விடுபட என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இது தடைகள் விலக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். அதனால் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோட அடிப்படையில் நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்களை நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம்.
அதாவது தடைகள் விலக செய்ய வேண்டிய அந்த வெள்ளம் வைத்து செய்யக்கூடிய அந்த நூதனமான பரிகாரத்தை இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை நாளை நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்துருங்க. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனை முறையாக பூஜித்து ஆரத்தி வீட்டில் எடுக்க வேண்டும். பிறகு பசுவுக்கு கடலை பருப்போடு வெல்லம் கொடுக்க வேண்டும். உங்கள் வேலைகளில் அடிக்கடி தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறவங்க நாளை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. கடலை பருப்போடு வெல்லத்தை பசுவுக்கு கொடுத்து பாருங்க. இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கூட பசுவுக்கு கடலை பருப்பு வெல்லம் கொடுப்பதன் மூலம் தடைப்பட்ட வேலைகள் கூட உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது வரும். மேலும் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து விடுபட முடியும். அதனால் கடலைப்பருப்பு வெல்லம் இது ரெண்டுமே நாளை நாள் பசுமாட்டுக்கு கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கும் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பசுமாடு வச்சுருக்காங்கன்னா அங்கேயும் கொடுக்கலாம். ஆக மொத்தம் பசுவுக்கு நாளை நாள் கடலைப்பருப்பையும் வெள்ளையும் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை கொடுக்கறதுனால தடைப்பட்ட வேலைகள் அத்தனையுமே தடையே இல்லாமல் நடக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் இது ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அதுக்கு கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்க நாளைய வெள்ளிக்கிழமை இதை செய்யணும். நாளைய வெள்ளிக்கிழமை விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யணும். விஷ்ணு பகவானை நாளை நாள் வழிபாடு செய்கிறது மகாலட்சுமியை மனக்குளிர செய்யும். அதனால் விஷ்ணு பகவானை நாளை நாள் வழிபாடு செய்யுங்க. கூடவே சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. காலையிலையும் மாலையிலையும் சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். சுக்கிர பகவானுக்கு வெல்லங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதை படைத்து ஓம் சுக்கிர பகவானாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை ஜபித்தாலே நல்ல பலன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆக்சுவலி சுக்கிரனுக்கு வெல்லம் படைப்பதால் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் பெருகும். இதை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதன் மூலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதி உண்டாகும். படைத்த வெல்லத்தை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதாவது சக்கரை பொங்கல் இல்லைனா ஏதாவது ஸ்வீட் செய்கிறீங்கன்னா அதுக்கு வெல்லம் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வெல்லம் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். அதே போல் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நாளை நாள் ஒரு பரிகாரம் இருக்குது. கடின உழைப்புக்கு பிறகு தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் இல்லாவிட்டால் நாளைய வெள்ளிக்கிழமை ஒரு சிறிய பரிகாரம் செய்யுங்க. இது மாலையில் செய்யணும். மாலையில் சுக்கிர பகவானை முறையாக பூஜித்து ஆரத்தி எடுக்கணும். பிறகு மஞ்சள் நிற துணி இல்லைனா சிகப்பு நிற துணியில் ₹1 நாணயம் வெல்லம் மற்றும் மஞ்சள் சேர்த்து கட்ட வேண்டும். இந்த முடிச்சை யாரும் பார்க்காத இடத்துல வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை நாளினால் செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் உண்டாகும். வேலையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். வெல்லம் கொண்டு நாளை வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது கூட சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்புகள் உங்களை தேடி வர பண்ண வேண்டிய பரிகாரம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பொருளாதார நிலை உயரவும் நாளை நாள் பரிகாரம் செய்யலாம். அது என்னங்கிறத சொல்கிறேன். நாளை வெள்ளிக்கிழமை அம்மன் பகவானை மனசார நினைத்து கூடவே சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்யணும். நாளை நாள் இவங்களை வழிபாடு எப்படி செய்யணும்னா துளசியை வைத்து வழிபாடு செய்யணும். துளசியில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாக நம்பப்படுது. நாளை வெள்ளிக்கிழமை துளசியை வழிபட்டால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும், துர்துஷ்டம் நீங்கும். நாளை வெள்ளிக்கிழமை ஒரு சொம்பு தண்ணீரில் பால் கங்கை நீர் மற்றும் வெல்லம் கலந்து துளசிக்கு அதை ஊற்ற வேண்டும். அப்போ ஓம் நமோ வாசுதேவாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை நாளை வெள்ளிக்கிழமை செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும். இதனால் வீட்டில் உள்ள துர்துஷ்டம் நீங்கி பணத்தட்டுப்பாடு குறையும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் வீட்டில் பொருளாதார நிலை மேம்படும், செல்வம் பெருகும். ஒரு வெல்லம் வைத்து இத்தனை பரிகாரம் செய்தால் நீ சொன்னதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்களே இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த வெள்ளை பரிகாரம்.
ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பரிகாரங்கள் செய்து பயனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.